இருக்கிறதுக்கு லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இண்டெக்ஸ் பேஜோட யூஸ் என்ன? கரெக்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒரு பேஜ் நம்பர் இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் எந்த பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லுதான். கரெக்டா? அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இண்டெக்ஸுங்கிறது நம்ம அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சேம் கான்செப்ட். இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு புக்கை பைத்தானோட லிஸ்ட்டாக நினச்சிக்குங்க. ஓகேவா? அதில் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு எலிமெண்ட்டு. சாப்டர் 1ங்கிறது 1வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு, சாப்டர் 2ங்கிறது 50வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டு, சாப்டர் 3 அப்படிங்கிறது வந்து ஒரு 70வது இடத்துல இருக்குது. அப்படின்னா நீங்கள் இப்போ சாப்டர் 1 எடுக்கணும் அப்படின்னா எந்த பிளேஸுக்கு போகணும்? ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸு. நீங்கள் இது நம்ம புக்கு கூட நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் எப்போவுமே எப்படி இருக்கும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் எப்போதுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்துட்டு பாசிட்டிவ் நம்பராக கூட இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் நெகட்டிவ் நம்பர் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் டைமு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும், ஆனால் நெகட்டிவ் நம்பரும் கொடுக்கலாம். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு இப்போது லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கும். ஓகே. அதுவே லிஸ்ட் ஆஃப் -1ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டோட கடைசி எலிமெண்ட்டுக்கு போயிடும். -1ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்களோட கடைசி எலிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. லாஸ்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு வரும் மைனஸில் கொடுத்தீங்கன்னா. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுக்கணும். இப்போ 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த கோலன் நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? கோலன் யூஸ் டு கெட் சம் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட்டு. சரியா? ஸோ அந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டோட பேர், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன், அதுக்கப்புறம் ஸ்டெப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் வேல்யூ. ஸ்டெப்புங்கிறது வந்து இங்கே ஆப்ஷனல். அது நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகே. சப்போஸ் நீங்கள் வேல்யூ வந்து ரெண்டாக, அதாவது ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூ நான் ஃபெச் பண்ணுறது ரெண்டாக எடுக்கணும், அல்லது வந்து 5 இது பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் வேல்யூ தருவோம். லைக் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேயும் இந்த ஸ்டெப்பை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் இருக்கும், ஒரு எண்டிங் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டெப் வேல்யூ இருக்குது. இந்த 3மே அதில் கொடுத்துருப்போம். அங்கேயும் இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்டெப் வேல்யூ எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், சப்போஸ் 0லேருந்து எனக்கு கடைசி வரைக்கும் சபரி அப்படின்னு எழுதுகிறேன் அப்படின்னா 0லேருந்து SABARI அப்படின்னு இருக்குன்னா 0லேருந்து I வரைக்கும் எனக்கு SABARI 6 லெட்டர் இருக்கா? ஸோ 6 லெட்டருக்கு 0 to 5 தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ உங்களுக்கு டிஜிட்ஸ் வந்து லென்த் வந்து 6 வந்துடும். 0 to 5னா உங்களுக்கு 6 வந்துடும். நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா சபரின்னு அப்படியே மொத்தமாக பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து 2ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ் பிரிண்ட் ஆகும், அடுத்தது ஏ ஆகாது, அடுத்தது பி தான் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ ஆகாது, ஆர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அந்த இடையில ஒரு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ரெண்டாக நீங்கள் ஸ்டெப்பு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதனால் அந்த நம்பர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.